பிரித்தானியாவில் மில்லியன் கணக்கான மக்களின் ஓய்வூதிய காலத்தை தீர்மானிக்கும் அரச ஓய்வூதிய வயது அதிகரிப்பு மற்றும் புதிய தேசிய காப்புறுதி விதிமுறைகள் குறித்த முக்கிய விவரங்களை அரசாங்கத்தின் வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன்படி 1961 மார்ச் மாதம் 6ஆம் திகதிக்கும் 1977 ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் பிறந்தவர்கள் தங்களது நிலையான ஒரு திகதியில் ஓய்வூதியம் பெறுவதற்கு பதிலாக தங்களது 67வது பிறந்த நாளை அடையும் போதே ஓய்வூதியத்தை பெற தகுதியுடையவர்கள் ஆவர். இந்த வயது மாற்றங்கள் குறித்து பாதிக்கப்படும் மக்களுக்கு வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் முன்கூட்டியே உத்தியோகபூர்வ அறிவித்தல்களை அனுப்பி வருகின்றது. அத்துடன் எதிர்வரும் 2044 மற்றும் 2046ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த ஓய்வூதிய வயதை 67லிருந்து 68ஆக உயர்த்துவதற்கான சட்ட பின்னணி ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளது. எனினும் மக்களின் ஆயுட்காலம் மற்றும் மக்கள் தொகை மாற்றங்களை ஆராய்ந்து குறைந்தது 5 வருடங்களுக்கு ஒரு முறையாவது இந்த ஓய்வூதிய வயதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற விதியின் கீழ் இந்த தசாப்தத்தின் இறுதிக்குள் மற்றும் ஒரு முக்கிய மறு ஆய்வு நடத்தப்படவுள்ளது. இதேவேளை வேலை செய்யும் வயதில் உள்ள அனைவரும் தங்களது ஓய்வூதிய கணிப்பீடுகளையும் தேசிய காப்புறுதி பங்களிப்பு பதிவுகளையும் இப்போதே சரிபார்த்து கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள நீதித்துறை ஆய்வாளர் ஹலிஸ் ஹைனி, பிரித்தானியாவில் ஒருவர் அடிப்படை அரச ஓய்வூதியத்தை பெறுவதற்கு கூட குறைந்தபட்சம் 10 வருடங்கள் தேசிய காப்புறுதி பங்களிப்பை செய்திருக்க வேண்டும். அதே நேரம் முழுமையான அரச ஓய்வூதியத்தை பெறுவதற்கு ஒரு நபர் தனது வாழ்நாளில் குறைந்தபட்சம் 35 வருடங்கள் தேசிய காப்புறுதி பங்களிப்பை செய்திருப்பது கட்டாயமாகும். இவை தொடர்ச்சியான வருடங்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என விளக்கியுள்ளார். மேலும் தங்களது காப்புறுதி பதிவுகளில் ஏதேனும் விடுபட்ட வருடங்கள் காணப்பட்டால் அதற்கு பணத்தை செலுத்தி நிரப்புவதற்கு அவசரப்பட வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.